இட்லி தோசை சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு இறால் மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கல்ச்சட்டி வச்சுக்கோங்க. கல்ச்சட்டியை நல்லா சூடேறி விட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் ஒன்றுமே நல்லாயிருக்கும். அதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரஃபாக சாப் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்க ப்ரானையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூனாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலரிட்டு 2 பல் தேங்காய் கொஞ்சமாக மிளகு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு திக்கானதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான இறால் மிளகு குழம்பு